அன்று அதிகாலை 12:45 மணியளவில் வசந்தாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டுவிட்டது. அனைவரும் அவசரமாக அவளை அருகிலுள்ள வைத்தியசாலை ஒன்றிற்கு கொண்டு சேர்த்து விட்டனர். வசந்தாவிற்கு உள்ளே பிரசவம் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியே அவளது கணவன் ராஜன் கதிரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போது அவன், எனக்கு முதல் 3 ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு, இப்பையும் டாக்டர் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் ஆசைப்படுறது எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், அதை ஆசையாக வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இனி இருந்தும் என்னதான் பிரயோசனம் என்று எண்ணியபடியே மெதுவாக வெளியில் நடந்து சென்றான். அப்பொழுது குழந்தையின் சத்தம் கேட்டது. அந்த குழந்தையை பிரசவம் பார்த்தவர்கள் ஒருவரான செவிலியர் அந்த குழந்தையை வெளியே எடுத்துக்கொண்டு, அப்பா, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, சுகப்பிரசவம் என்ற போது அவனது மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. இதுவும் ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும், என்ன செய்வது, குழந்தை பிறந்து விட்டது. செவிலியருகே சென்று, இது ஆண் குழந்தை தானா, சரி தாங்க மிஸ் என்று கூறிய போது, இல்லப்பா, இது உங்களுக்கு தேவதை வந்து பிறந்திருக்கிறா, பார்த்துக்கோங்க என்று செவிலி கூறிய போது உடனே குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிட்டு கொண்டான். அந்த ஆனந்த கண்ணியுடன் உள்ளே ஓடி வந்து தனது மனைவியாகிய வசந்தாவை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றான். ஆனால் செவிலி கூறுகிறாள், அப்பா, குழந்தைய 4-5 நாளைக்கு கண்ணாடி பட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி போக முடியும். அப்போது வசந்தாவும் ராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி, என்ன சோதனடா இது, பெண் குழந்தை பிறந்த நல்லா இருப்போம்னு சொல்லி ஜோதிச்சோம், பெண் குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அதை மறுபடியும் கண்ணாடி பட்டிக்குள்ளே தான் வச்சு எடுக்கணுமா என்று வசந்தா கூறி அழுது கணவனை கட்டித்தழுவி கொண்டாள். இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் பாகங்களில் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக கேட்க வேண்டுமெனில் இந்த சேனலை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.